நெல்லையில் அமைக்கப்பட்டுள்ள அமர்நாத் பனிலிங்கத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் குகையில் ஆண்டுதோறும் ஜூன் மாத இறுதியில் துவங்கி ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையிலும் பனிலிங்க தரிசனம் மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சான்றிதழ் பெறுவது, பனிப்பாறைகளை கடந்து செல்வது போன்ற சிரமங்களால் முதியோர்கள் உட்பட பலர் அங்கு சென்று தரிசனம் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் பிரம்ம குமாரிகள் அமைப்பினர் அமர்நாத் பனிலிங்கத்தை அனைவரும் காணும் வகையில் நெல்லை சங்கீத சபாவில் பனிலிங்க குகையை தத்ரூபமாக அமைத்துள்ளனர். இந்த பனிலிங்க குகையை மேயர் புவனேஸ்வரி துவக்கி வைத்தார். அமர்நாத் குகையில் உள்ளது போன்று பனிலிங்கம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளதை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆன்மீக ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய தியானம், அமைதிக்கான நல்வழிகள் குறித்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நாங்க இங்கிருந்து போய் பனிலிங்க தரிசனம்லாம் பார்க்க முடியாதுங்க. அது இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அமர்நாத்துக்கு போய் பன்னிலிங்க தரிசனம் பார்க்கணும்னா எல்லாராலையும் முடியாத காரியம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வழிவகை செய்து கொடுத்த நம்ம பிரம்மா குமாரிகள் சங்கத்துக்கு முதல்ல நாங்கள் சிறந்த அந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மதத்தினராக நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா மதத்தினருக்கும் பொதுவான இறைவன் ஒருவன் அப்படிங்கிறதையும் இது நிரூபிக்குது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மன அமைதியும் தருது. வெள்ளிக்கிழமையன்று துவங்கிய அமர்நாத் பனிலிங்க தரிசனம் தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கிறது. துவக்க நாளிலேயே பக்தர்கள் திரளாக வந்து பனிலிங்கத்தை தரிசித்தனர்.